ஐ கெஸ் மார்னிங். இப்போ என்னன்னா, இப்போ தூங்கி எந்திரிச்சேன். எந்திரிக்குள்ளே வந்துட்டு டக 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 அப்படின்னாங்க. என்ன இது அப்படின்ட்டு போனேன். பார்த்தா பே பண்ணு அப்படின்றான். அதான்டா நைட்டு பே பண்ணிட்டு தான்டா உள்ளே வந்தேன். இப்போ என்னடா பே பண்ணோம், ஒன் டே தான்டா அப்படின்னா. இல்லை செக் அவுட் டைம் பாரு 12. ஸோ 12 வந்தாலே நீ காசு தரணும். இப்போ இவனுங்க இதுபடி என்னன்னு தெரில, 12 to 12, அதாவது நான் பகல் மார்னிங் 12 to நைட் 12, நைட் 12 to மார்னிங் 12, அந்த கணக்கில் வச்சுருக்கானுங்களா என்ன கன்றாவின்னு தெரில. 12 வந்தாலே இவனுக்கு வந்து காசு தரணுமா. அதனால் நான் என்ன பண்ணேன், எம்மா இந்த மாதிரி நான் செட் ஆகாது, நான் என்ன பண்ணுறேன், பெட்டர் நான் கிளம்பிடுறேன்டா, நான் வெளியே கூட எங்கேயாவது போய் பார்த்துக்கிறேன், குளிக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் எங்கேயா ட்ராவல் பண்ணாமல் குளிக்காமல் நான் கிளம்புற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து குளிக்காமல் தான் கிளம்புறேன். கிளம்பிட்டு எங்கேயோ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் தான் வரணும். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். ஏன்னா அங்கே ஒரு 6.5 hours, அதுக்கப்புறம் இங்கே சுற்றினது எல்லாமே வந்து அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நேற்று மெக்டியில் சாப்பிட்டல, அதில் மிச்சம் இருந்த கோக் குடிச்சிட்டு தான் இப்போ கிளம்ப போகிறோம். என்னடா காலையில் எழுந்தோடனே கோக் குடிக்கிறேன்னாதீங்க. இப்போ இதை காலி பண்ணிட்டு போனோம், இவன் கைக்கு சிக்கக்கூடாது, எப்படியா இருந்தாலும் எடுத்து தான் ஊற்ற போகிறான், அதனால் நம்மளே குடிப்போம் அப்படின்னு குடிச்சிட்ருக்கான். ஸோ நல்ல தூக்கங்க. இந்த பெட்டு தந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துன்னு இன்னும் ஒரு 20 minutes 15 minutes டைம் கேட்டேன். எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம கூட வந்தார்ல அருண் ப்ரோ, அவர் கூட அப்படியே போக வேண்டியது தான். அவர் வந்துட்டு இப்போ என்ன ஒரு பஸ் ஏற சொல்லியிருக்காரு. அந்த பஸ்ஸிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயோ வர சொல்லியிருக்காரு இப்போ. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில, குளிக்க வசதி இருக்குமான்னு தெரில. எனக்கு குளிக்க மட்டும் இடம் ஊற்றிங்கன்னா போதுங்க. இந்த பேக் கூட நான் அப்படியே தூக்கிட்டு அழிஞ்சிருவேன். ஷாருக்கான் மாதிரி, சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக்கான் மாதிரி ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை மட்டும் என்னை தூக்க விட்டானுங்கன்னா போதும். சரி, ஓகே, பார்ப்போம். இப்படி டே 1லே ஒஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. எனிவே, ஆனால் உங்களை வச்சு சம்பாதிக்கலாம், நான் இங்கே வந்தேன், என்னை வச்சு நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கடா. ரைட்டு, சரி, ஓகே கைஸ், நான் வந்து இப்போ கிளம்பிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, லெட் யூ சி. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே வெளியே ஜாவ் அப்படின்னு போக வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். என்னடா டே 1லே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, முடியலடா டே, என்னால் முடியலடா. இப்போ வந்து நம்ம 4 இடம் பார்த்துருக்கோங்க, ஓகேங்களா. மாமேவ் குர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலின்கிராத் இருந்த டைமில் வந்து ஒரு ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மெமோரியல் செட்டப், அதுக்கப்புறம் ஒரு கெனால் ஒன்று, ஒரு 4-5 இடம் தான் அவர் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது. என்ன தான் ஒரு 16வது லார்ஜஸ்ட் சிட்டி இன் திஸ் ரஷ்யா அப்படின்னு இருந்தாலுமே இங்கேயுமே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் கம்மியாக தான் இருக்குது போல். ஏன்னா நான் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் நைட் உட்காந்து படித்தேன், படிக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பெருசான இல்லை. ஆனால் இப்போ உட்காந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. லெட் வி சி. ஓகே, இப்போ அந்த பஸ்ஸு போய் பிடிக்கணும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அது இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறேன். அவன்கிட்ட வேறு போய் சொல்லணும், ரிசப்ஷன் போயிட்டு நான் வில்லேஜ் ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இந்த நாள் இனிய நாளாக அமைய எனக்காக நானே நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இங்கேருந்து விடைபெறுகிறேன். ஹலோ ப்ரோ, இப்போ ஏதாவது செக் பண்ண முடியுமா, எங்கேயாவது பார்க்க முடியுமா? வெளியே வந்துட்டீங்களா? இல்லை, ரூமில் தான் இருக்கேன். முடிஞ்சிச்சு எல்லாமே, பேக்கப்பு கிளம்பியாச்சு. இப்போ அதுதான் உங்களை கேட்குறேன் நான், இப்போ எங்கே பஸ் ஏறணும்? முடிச்சுட்டு சொல்லுங்க, அங்கே எல்லாம் வெளியே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இல்லை சொல்லுங்கள், எங்கே பஸ் ஏறணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன் நான். இல்லை நீங்கள் வரீங்களா? டாக்ஸி காசு இருக்கா? ரொம்ப செலவு பண்ண முடியாது. எவ்வளோ வரும்?
200? ஆமா. ஐய சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே இருங்க. ஏய் இது பஸ் ஏதாவது இருக்குமா இங்கேருந்து பஸ்ஸு? 15 ஏஎம் இருக்கு ஒரு பஸ். முடிச்சுட்டு இல்லைங்க, நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வரீங்களா இப்போ? அங்கேயா? ஆ சரி, நீங்க இதுல பஸ் மட்டும் யாருங்க? நான் இந்த பஸ் ஸ்டாப்ல உங்களை சரி நீங்கள் அட்ரஸாக அனுப்புங்க எந்த பஸ் ஸ்டாப்பு அப்படின்ட்டு. நான் அதை பார்த்து தானே வர முடியும். நம்ம ஒரு இடத்துல இறங்கிச்சுல, அந்த அதுக்கு பேர் என்ன, மெட்டி ஸ்டாப்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கிச்சு தெரியுமா? மெக்டி இருக்கு. ஓகே. மெட்டி ஸ்டாப்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் ஒரு பஸ் ஸ்டாப், ஒரு பெரிய மால் இருக்குல்ல, அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பஸ் ஸ்டாப். பர்கர் கிங் இருக்க சைடு. ஆமா. அந்த பஸ் ஸ்டாப்ல ஏறி அதுல 15 ஏஎம் டெலிவரி பஸ் வரும். 15 ஏ. இன்னும் ஒரு 4 மினிட்ஸ்ல வருது போல. அதுக்கப்புறம் அடுத்து அது 10 மினிட்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ல ஏறி வாங்க. அதுல இறங்கி கஸ்பீஸ் கேன் டெலிவரி இடத்துல நிப்பாட்டோம். இன்னொருத்தர் உதினா கஸ்பீஸ் கே அந்த சைடு வரும். நீங்க யாருக்கு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே டன். பை. எல்லா பஸ் ஸ்டாப்ல வந்துட்டானா கால் பண்ணுங்க. சரி ஓகே. பாருங்க வைக்கிறேன். ஆக்சுவலி நண்பர்களே, டாக்ஸி காசு இல்லாமல் இல்லை. நம்ம இப்போ டாக்ஸிக்குள்ளே போனோமா, நான் அங்கே தான் டாக்ஸியில் சுற்றிட்டு இருந்தேன். எங்கேயா கொஞ்சம் பஸ்ஸில் போவோம், ஊர் மக்களை சுற்றி பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தால் தான் நான் வந்து வேணான்னு முடிவெடுத்தேன். ஐ மீன் டாக்ஸியில் போக வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ கிளம்பி வச்சுப்ப. ஸோ அப்படியே போயிட்டு போக வேண்டியது தான். 15 இயர்ஸ் சொன்னாரா, அந்த 15 இயர் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே போக வேண்டியது தான். ஸோ நான் ஒன்ஸ் அங்கே வெளியே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. போயிட்டு அவன்கிட்ட ஜஸ்ட் நம்ம சொல்லிவிட்டு மட்டும் வந்துடுவோம், கிளம்பியாச்சுரா அப்படின்ட்டு. என்னடா எல்லாம் நம்பராக இருக்குது. ஆளே இல்லை. Я укажу. Хорошо? До свидания. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி அப்படியே போக வேண்டியது தான். இப்போ என்னன்னா, இப்போ மேப்பு தாங்க பிரச்சனை. ஏன்னா இது புது இடமா, ஒன்றும் தெரிய மாட்டிருக்கு. என்ன வழி, என்ன தெரு, என்ன டீமு, என்ன மேட்சுன்ற மாதிரி எதுவுமே தெரில. ஸோ நம்ம ராத்திரி சாப்பிட போனோம்ல மெக்டி, ஸோ அந்த மெக்டியை வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு 250 மீட்டர்ஸ். அந்த 250 மீட்டர்ஸ் போயிட்டோன்னா இப்போ கவர் பண்ணிடலாம். ஓகே, ஆன் த ஸ்பாட்டுக்கு போயிட்டு, ஐ மீன் பஸ் ஸ்டாப் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். நான் வந்து இதோ 250 மீட்டர்ஸ் போயிட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ இந்த இடமே வந்து கோலாகலமாக ஜேன்னு இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ பஸ் இருக்கேன் இந்த இடத்துல, பார்ப்போம். இந்த 15 அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாதாம்மா, 15A தான் ஏறணுமா. அது என்ன கணக்குன்னு தெரில. ஸோ வண்டி வரட்டும், வண்டி வந்த உடனே அதில் ஏறி அதில் போய் எங்கே இறங்குறதுன்னு தெரில. ஸோ ஒன்ஸ் வந்த உடனே பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் அரைவிங் தான் எனக்கு மேப்பில் காமிக்குது. இங்கே ஒரு மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, என்னன்னா இன்னும் 7 மினிட்ஸில் வருது போல். 15 இல்லை 80 இது. இங்கே ஒரு மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்லைன் மேப்பு. ரஷ்யாவுக்கு வரவங்க வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண பாருங்கள். 2GIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பு. 15A தானே அது? இருங்க, ஆமாம் 15A தான். ஓ இதான் ஸ்டாப்பா? நம்ம போய் நம்ம ஊரில் ஏறுற மாதிரி ஏறக்கூடாது. ஓகே, இந்த பஸ் வந்துச்சு, ஏறி போய் அப்படியே போக வேண்டியது தான். 2GIS அப்படின்ற இந்த மேப் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆஃப்லைன் மேப்பு நல்லாயிருக்கும். அது இல்லைனா யாண்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து கூகுள் மேப்ஸ் வந்து நாட் ப்ரிஃபரபிள் இதை பொறுத்த அளவுக்கு. அடே நிறுத்துறா.
அடே நிறுத்துறா. என்னடா போயிட்டே இருக்கான் அங்கே. அங்கே நிறுத்துறானா? ரைட்டு. Уважаемые пассажиры, будьте вежливы, уступайте места инвалидам, беременным женщинам, людям пожилого возраста и пассажирам с детьми. பே பண்ணியாச்சு. இங்கே அவர் ஏதோ ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த அட்ரஸ் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ எந்த வழி போக? இது வந்து ட்ராலி பஸ்ஸுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ட்ராலி பஸ். ஓ தெரிகிறதா? ஐயா இப்போ அவருக்கு வந்து கால் பண்ணுவோம் வரேன் இங்கே சொன்னார். எனக்கு நார்மல் கால் பண்ணுங்க, நான் பின்னர் ரெடியாக வரேன். நார்மல் காலா? அப்படியே ஸ்ட்ரெயிட் எண்டு அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ட்ராம் எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் டியூனிங் பண்ணி வச்சுருக்கானுங்க வண்டியை. இந்த மாதிரினா ஓட்டினா நம்ம ஊரில் என்ன ஆகும்? இது பைக் இல்லை, காரு. இதில் தான் அல்டிமேட்டு. இது கார், பிஎம்வே காரு. என்னத்த பண்ண ரைட்டு. ஹை கைஸ், இப்போ என்னன்னா ஃபைனலி அவரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அவர் வீட்டில் தான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சரி சாப்பிட்டு அப்படியே ஒரு இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ளே மணி இப்போ 4:30 மணி, மதியம் 4:30. வாட் கேன் ஐ டு? இப்போ சன்செட்டிங் வந்துட்டு 7:30 மணி. இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது போல், மாமாயேவ் குர்கான் அப்படின்ற ஒரு இடம். அங்கே ஒரு ஃபேமஸான டாலஸ்ட் ஸ்டாச்சு இந்த வேர்ல்டு. அது 11வது இடமா 4வது இடமான்னு சரியாக தெரில. அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த மட்டும் போய் பார்த்துட்டு அந்த பக்கம் போகுதா என்ன இப்படி வருதோன்னு நான் யோசிக்கிறேன். அந்த இடத்த பார்த்துட்டு இன்னும் ஒரு ஹால் ஒன்று இருக்குது போல், மெமோரியல் ஹால். அங்கேயும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியது தான். ஸோ இன்னும் நிறைய இடம் இருக்குது போலங்க. நம்ம வந்து நேரம் பத்தலை. நம்ம அடுத்த வாட்டி வரணும் போல். இன்னொரு நாள் டோட்டலாக 2 நாள் எடுத்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் போல் இங்கே தங்குற மாதிரி. இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நம்ம நேரம் பத்தவே இல்லை. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 4:30 மணி. இனிமேல் சன்செட்டிங்குள்ளே அந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல். ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ எங்கே ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குர்கான் போயிட்டு பஸ் ஏற போகிறோம். போயிட்டு அடிச்சுட்டு மாதிரி டைம் கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுமா? ஸோ நான் வர பேசி அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். எல்லாம் பார்ட்டாக பார்ப்பீங்க. நடுவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நடுவில் இன்னொன்று சொல்லிடுறேன். என்னென்னா என்னன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் அ ரஷ்யன் vlogger. ஐ மீன் ரஷ்யாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற vlogger இல்லை. பல விஷயங்களையும் நான் வந்து பேசி போடுவேன். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள் மறக்காமல். அதே போல் நம்மளோட கவர் சாங்ஸ் ஆப்பிள் மியூசிக், ஹங்காமா, ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை போன்ற மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக லவ் யூ செல்ஃப்னு ஒரு சாங்கு அதை கவர் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு பேஜ் இருக்குது, அதையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐகார்டில் ஒரு சில இப்போ ரஷ்யாவில் எடுத்த ஒரு சில vlogs வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அந்த மாமாயேவ் குர்கான் அதானே அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸுக்கு வெயிட்டிங்.
அது இன்னும் எவ்வளோ நேரம் ப்ரோ? 12 மினிட்ஸா? ஓ, இங்கே போட் போட்டிருக்கானா? ஓகேங்க. நான் இப்போ தான் பார்க்குறேனே நான். அங்கே நம்ம இறங்குக்குள்ளே வந்து ஒரு போர்டு இருந்தது. இது மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் போட் இருக்கு போல். ஓகே சரி, நான் கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் நடுவில் போய் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 GB ஃபைல் வந்துருச்சு ஃபோனில் ஸ்டோரேஜ். ஸோ நடுவில் அப்பப்போ எடுத்து போடுறேன். ரியல் மேட்ரிட் ஓகே, வேற நல்ல டீமு. ஆனால் ரியல் பெட்டிஸ் கொஞ்சம் ஓகே, ஆனால் தப்பு கொடுப்பாருங்க. ஓ ஓகே கைஸ், இப்போ வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் FIFA வேர்ல்ட் கப் இங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது இந்த இடம் தான். இது ஒன் ஆஃப் த ஸ்டேடியம். இது உள்ளே போக முடியாது, பட் வெளியேருந்து அதை காமிச்சேன். வல்கோகிராத் அரேனா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க வரும். 2018 ரஷ்யா தான் வந்து FIFA வேர்ல்ட் கப்பை வந்து இது பண்ணுச்சு, என்னது ஆர்கனைஸ் பண்ணுச்சு. ஸோ இங்கேனா வந்து மோஸ்ட்லி இந்த ஃபுட்பால் தான் வந்து இங்கே ஃபேமஸ். சொல்லப்போனால் கிரிக்கெட்டும் இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு போற்றும் வகையில் இல்லை. அண்ட் ஸோ நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கிரிக்கெட் இருக்குது, ரஷ்யன் டீம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நிறைய பேருக்கு அது தெரியும். ஈவன் தான் ரஷ்யன்ஸுக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து ஃபுட்பால் தான் வந்து ஃபேமஸ். அப்படி இருக்குள்ள இது ஒன் ஆஃப் த ஸ்டேடியம் காமிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம மாமா குர்கான் நல்ல அது வந்து இந்த சைடு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி பசிக்குது. ஸோ சாப்பிட்டு அதை போய் பார்த்துட்டு ஸ்டேடியம் உள்ளே போக முடியாது போல். ஸோ அதையும் நான் வெளியே இருந்து முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். அது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே ப்ரோ? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், சாப்பிட்டு நேரம் இங்கே தான் வந்து சேர போகிறோம். மாமா குர்கான் அந்த கத்தி வச்சுருக்கு, அது மேலே லைட் தெரியும். லைட் தெரியுமா? கத்தியோட பொண்ணு. ஓ கத்தி. ஓ ஓகே. டைட்டானியம் தானே இது ஷீட்டு? ஆனால் ஜொலிக்கும். நைட் பார்க்க நல்லா இருக்கா? ஓகே, அந்த மாதிரியா கைஸ். அதனால் ஸோ வாட், இப்போ இதை போய் பார்க்கலாம். பார்க்கெல்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க. எல்லாம் பார்க் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பார்க் இருக்குது, ப்ரைவேட் பார்க். ஓ ஓகே. இல்லை இந்த சைட் சொல்கிறேன் நான். ஸோ அதான் நான் பாருங்க, நான் போய் சாப்பிட்றதுக்குள்ள கண்டினியூ பண்ணுறேன். என் நிறைய இடத்துக்கு சுற்ற முடியாது போல். இன்னொரு வாட்டி தான் வல்கோகிராத் வரணும். நிறைய இடத்துக்கு பார்க்கணும் இன்னுமே. ஏன்னா ஒன் டே பத்தலை. ஆமாம் தானே ப்ரோ? இல்லை இருக்கா இதுக்கு மேலே இடம் இருக்குல்ல? நிறைய மியூசியம்ஸ் எல்லாம். மியூசியம்ஸா? மியூசியம்னா எப்படி டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, அப்படி இல்லாமல் இருக்குது. ஓ ஓகே. இது மியூசிக்கல் தேட்டர், ஒபேரா அந்த மாதிரினா இருக்கா? பேலட் ஒபேரா கிளப்பு மாதிரியா? இல்லை ஒபேரா டான்ஸுன்னு பேலட் டான்ஸுன்னு ஒன்று இருக்குது. ஒபேரா டான்ஸோ பேலட் டான்ஸோ சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கா இங்கே? தேட்டர் இருக்கா? டான்ஸ் தியேட்டர், மியூசிக்கல் தேட்டர் இருக்கு. மசர்கானில் அது மாதிரி ஒன்று இருக்குது, ஒபேரா அப்படின்ட்டு. ஒபேரா தேட்டரு, ஒபேரா பேலட் தேட்டர் இருக்குது. ஆனால் அங்கே vlog எடுக்க அலோல் இல்லை, அதனால தான் நான் போடல வரைக்கும். ஸோ அங்கேனா மோஸ்ட்லி கிராஜுவேஷன்ஸ்லாம் அங்கே தான் போன வருஷம் நடத்துனாங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன். இங்கிட்ட தான் ஏறணும். ஓ இந்த சைடு வந்து ஏறணும். இந்த சைடு ஏறி ஸ்ட்ரெயிட்டா அது வந்து கொஞ்சம் இருங்க. ஓ இங்கிட்டு இருக்கு ஸ்டாச்சு, இங்கே ஏறணும். ஆடா பாவிகளா. ரைட்டு, இந்த மாதிரி இருந்தால் சூப்பர். நம்ம இதுலேருந்து நம்ம ஸ்பாட் எங்கே, கடை எங்கே இருக்குது? கடையா? இருங்க போடுவோம். ஐக்கு பாருங்க, ஜூம் பண்ணி ஐக்கு எங்கன்ட்டு